ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதக ஸ்தானம் எது, பாதகாதிபதி யார் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், அதே மாதிரி பாதகஸ்தானமாக வரக்கூடிய கிரகத்துடைய தன்மைகள், அந்த பாவத்துடைய தன்மைகள் வாழ்நாள் பூரா அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டே இருக்கு. இதை நிறைய அனுபவத்துல பாக்குறோம். ஜோதிட சாஸ்திரத்துல பாதகாதிபதி நின்ற இடம், நின்ற பாவம், கூட சேர்ந்த கிரகங்கள், இதெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அந்த கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பாதகாதிபதி யார் என்பதை பற்றி நாம இதுல விரைவா பார்க்க போறோம். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா பாதகஸ்தானம், பாதகாதிபதி என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி. 12 ராசிகளை 3 விதமாக சரம், ஸ்திரம், உபயம் என்ற ராசி லக்னங்களாக பிரித்திருக்கிறார்கள். 4 லக்னங்கள் சர லக்னங்கள், அதே மாதிரி 4 ராசி லக்னங்கள் ஸ்திர ராசி ஸ்திர லக்னங்கள், அதே போல 4 ராசி லக்னங்கள் உபய ராசி உபய லக்னங்கள் என சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சரத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபயத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கும்ப லக்னம் கும்பராசி என்பது ஸ்திர ராசி ஸ்திர லக்னங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப ஸ்திர ராசி ஸ்திர லக்னங்களில் பிறந்தவங்களுக்கான பாதகஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா 9வது பாவம். அப்ப 9வது பாவம் என்பது பாக்கியஸ்தானம், மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அப்ப அதுவே பாதகஸ்தானமாக வருது. அப்படிங்கும்போது நிறைய பாக்கியத்துடைய தன்மைகளை அவர்கள் போராடித்து அடைய வேண்டியது இருக்குங்க. அதே மாதிரி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் வாழ்க்கையில எல்லா யோகத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் கூட கும்ப லக்னத்துக்கு போராடிதான் அடைய வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். அப்ப கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானம் 9வது பாவம் எது அப்படின்னா துலாம் அப்படிங்கிற இடம். துலாம் ராசி, துலாம் லக்னம், இதுதான் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானமாக வருது. அப்ப கும்பத்திற்கு பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் மாதிரி அந்த 9ஆம் அதிபதியும் பாதகாதிபதியா வர்றாரு. 9ஆம் அதிபதி யாரு? அந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரன் அவர்களுக்கு பாதகாதிபதி. பேர் பாருங்க, பட்டத்திலேயே பாதகாதிபதினு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கிரகம் வாழ்க்கையில ஒரு பாதகத்தை தான் செய்ய போகுது. அப்படின்னா சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இந்த அவங்க பிறந்த இந்த பிறவியில கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் கட்டாயம் பாதகத்தை செய்யும். அப்ப சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் எடுத்துக்கலாம். மனைவியை குறிப்பவர், ஆணுக்கு சுக்கிரன் மனைவி, அதே மாதிரி அத்தை, மூத்த சகோதரி, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். பொதுவா பணத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். குரு பெரும் பணம், சுக்கிரன் அளவான பணம். அவ பணத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இது மாதிரி நிறைய இருக்கு. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பாதகமாக வேலை செய்யும். பாதகம் அப்படின்னா என்ன? சீக்கிரமா கிடைக்காது, தாமதமாகி அதுக்காக போராடி அடையணும்தான் பாதகம். அப்ப 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பாதகமா வரும்போது அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் போராடிதான் வாழ்க்கையில் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் அனுபவத்துல நம்ம பாக்குறோம் கும்பராசி கும்ப லக்னங்கள் பிறந்தவர்களுக்கு. அப்ப பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா அவர் தன்னுடைய காரகத்துவங்களை கிடைக்க விடாம பண்ணுவாரு, தாமதப்படுத்துவாரு, பாதிப்பை ஏற்படுத்துவார். அதே போல நின்ற பாவத்தினுடைய தன்மைகள், பாதகாதிபதி போய் எங்க நிக்கிறாரு? இப்ப உதாரணத்துக்கு பாதகாதிபதி 2ஆம் இடத்துல போய் நிக்கிறாருன்னா உங்களுக்கு சுக்கிரன் 2ல மீனத்துல உச்சம். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 2ல சுக்கிரன் உச்சம் தான். அந்த பாதகாதிபதி பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில நன்மையும் இன்னொரு வகையில மிகப்பெரிய தீமையும் ஆகும். பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது யோகம். ஆனால் அவர் பாதகாதிபதியாக உச்சம் பெறும்போது அந்த 2ஆம் பாவத்துடைய தன்மைகள் பூரா கிடைக்க விடாம போராடுறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்ப பொருளாதார நிலைக்காக நிறைய இயங்குறாங்க, குடும்ப வாழ்க்கைக்காக நிறைய இயங்குறாங்க, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம தவிக்கிறாங்க. இதெல்லாம் பாதகம் செய்யக்கூடிய வேலை. எந்த பாவத்துல போய் நிக்குதோ அந்த பாவத்துடைய தன்மையும் கூட அந்த பாதகாதிபதி கெடுக்கிறார்.
இப்ப உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், சுக்கிரனுக்கு அது ஆட்சி வீடு கூட. கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம். அது சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, தாயார் ஸ்தானம். அப்ப பாதகாதிபதியாக போய் சுக்கிரன் அங்க அமரும் போது வாழ்க்கையில ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்க வைக்குது. அவர்களுக்கு வாழ்க்கையில கடைசி காலத்துல அந்த இதை கொடுத்து வாழ்நாள் பூரா ஏங்க வச்சு அந்த வீடு கட்டுற வேலையை செய்ய வைக்குது பாதகாதிபதி. அதே மாதிரி தாயார் வழியில் நிறைய நிம்மதி குறைவு, அதே மாதிரி ஆரோக்கியத்துல பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் போக்குவரத்து, இந்த மாதிரி வாகன போக்குவரத்துகள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள், வாகனம் அடிக்கடி பழுதாகி மாத்துறது, இதெல்லாம் இந்த பாதகாதிபதி செய்யற வேலை 4ஆம் இடத்துல இருக்கும்போது. 10ல் பாதகாதிபதி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப 10ஆம் இடம் என்பது விருச்சிகம், பாதகத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு அப்படின்னா தொழில் ஸ்தானம். தொழில்ல அவங்க ஒரு பாதகத்தை வாழ்நாள் பூரா அங்க சந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. தடை, தோல்வி இதெல்லாம் தொழில வந்துகிட்டே இருக்கும். பாதகாதிபதி அப்படிங்கும் போது பெண்களை வேலைக்கு வச்சுட்டாங்கன்னா, பாதகாதிபதி ஆகி சுக்கிரன் போய் 10ல இருந்து பெண்களை வேலைக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த பெண்களாலேயே பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துடும். சோ இது மாதிரிலாம் ரொம்ப கவனமா அந்த பாதகாதிபதியை நீங்க கொண்டு போகணும். அதே போல பாதகாதிபதி தசைகள் வருது அப்படின்னாலும் அந்த 20 ஆண்டு காலம் சுக்கிர திசை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். இப்ப இளமை காலத்துல சுக்கிர திசை வருது, கல்வியில இருக்காங்க அப்படின்னா பாதகாதிபதி கல்வியில நிறைய தோல்வி தடையை கொடுத்துடுறாரு. அதே போல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல சுக்கிர திசை வருது அப்படின்னா திருமணத்துக்காக அந்த சுக்கிரன் ஏங்க வைக்கிறார், நிறைய தடைகளை ஏற்படுத்துறாரு திருமணத்துக்காக. அதே மாதிரி பெண்களால் அவமானத்தை சந்திக்க வைக்கிறார் அந்த காலங்கள்ல. அதே மாதிரி ஒரு 40 வயசுல சுக்கிர திசை வருதுன்னா தொழில மிகப்பெரிய போராட்டம். அந்த 40 to 60 வாழ்க்கையில பாதகாதிபதி திசை என்பது வளர்ச்சி அடைய முடியாமல், சுக்கிர திசையுடைய யோகத்தை அடைய முடியாமல் அந்த பாதகத்தை செய்யுது. அப்ப தசா காலங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிர புத்தின்னு ஒரு காலம் வரும், எல்லா திசைகளிலுமே சுக்கிர புத்தி வரும். அந்த புத்தி காலங்கள் ஒரு 2-3 வருஷம் இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல கூட ரொம்ப கவனமா தான் பாதகாதிபதியை கடந்து போகணும். அந்த புத்தி ஸ்தானங்கள் தசா புத்தி காலங்கள்ல கூட சுக்கிரன் அந்த பாதகத்தை செய்யறார். அதே மாதிரி புத்தியில் அந்தரங்கள் என்று ஒரு காலம் உண்டு, அந்த அந்தர காலத்திலும் கூட அந்த பாதகாதிபதி சுக்கிரன் வரும்போது கெடுதலை செய்யறார். அப்ப தசா புத்தி அந்தரங்கள், சுக்கிரன் தசை, சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரங்கள் நடக்கும் காலமாக இருக்கும்போது கவனம் தேவை. நின்ற பாவம் அதுல கவனம் தேவை. இதுல கூட சேர்ந்த கிரகங்கள், சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகங்கள். இப்ப லக்னாதிபதி உங்களுக்கு சனி கும்ப லக்னத்துக்கு, கும்பராசிக்கு அவர் போய் சுக்கிரன் கூட சேர்ந்திருக்காருன்னா பாதகாதிபதி லக்னத்துடன் சேர்ந்திருக்கார். சுக்கிரன் லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா பாதகாதிபதி லக்ன தொடர்பாக இருக்காரு அப்படின்னா இந்த பாதகாதிபதி மட்டும் லக்ன தொடர்பு வந்தா வாழ்க்கையில் போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வருது. அதே மாதிரி திஷ்டி தோஷங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பாதகாதிபதி தொடர்பு திஷ்டி தோஷங்களை திரும்ப திரும்ப ஏற்படுத்துது. ஒரு நல்ல சட்டை போட்டு ரோட்ல போக முடியாது. அது மாதிரி திஷ்டி தோஷங்களை சீக்கிரமா அவங்களுக்கு சேர்ந்துருது. இது மாதிரி எல்லாம் இந்த பாதகாதிபதி அந்த கெடுதலை செய்யறாரு. எனவே கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரனாக வர்றதுனால அந்த சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்கள்ல கவனமா இருங்க. எந்த பாவத்தில் சுக்கிரன் இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவங்கள்ல கவனமா இருங்க. அதே போல பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களும் கூட பாதகத்தை செய்யுது. இப்ப துலாம் ராசியில போய் உங்க லக்னாதிபதி சனி இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு அப்படின்னா அங்க உச்சம் பெற்றாலும் அது பாதகஸ்தானமே. அப்ப கெடுதலை செஞ்சுதான் நன்மைகளை செய்யுது, தாமதமாகிதான் நல்லது கொடுக்குது. அப்ப பாதகத்தில் நின்ற கிரகங்களும் பாதகத்தை தான் செய்யுது. அப்ப அதுல நிக்கிற கிரகங்கள் யாரு, அதனுடைய தசாபதிகள் உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். எனவே கும்பராசி கும்பலக்னங்களில் பிறந்தவர்கள் உங்களுடைய தசாபதி காலங்கள்ல, ஆயுள் காலங்கள்ல உங்களுக்கு பாதகாதிபதி சொல்லக்கூடிய வாகியாதிபதி சுக்கிரனுடைய தசாபதி காலங்களோ இல்ல நின்ற பாவங்களோ அதனுடைய தன்மைகளோ இயங்கும் காலத்தில் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை பரிகாரங்கள் செய்து பாதகத்தை சரி செய்து நல்ல ஒரு வாழ்க்கையாக அந்த திசை காலங்களை கடந்து போகலாம், அந்த பாவங்களை கடந்து போகலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.